ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் சீரிஸ் வந்து 125லேருந்து தன்னோட 390 வரைக்கும் எல்லாமே வந்து கலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு மெக்கானிக்கலாக கேட்டிங்கன்னா மெக்கானிக்கலாக எந்த அப்டேட்டும் பண்ணலை, ஜஸ்ட் கலர் அப்டேட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு புதுசாக வந்து வந்த கலர்ஸ் வந்து எனக்கு எது ஃபேவரெட்டு, அப்புறம் எனக்கு எதுவும் பிடிக்கல. ப்ளஸ் பழைய கலர் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேடிஎம்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு வண்டிக்கு வந்து 3 மந்த்ஸு 2 மந்த்ஸ்னு சொல்லி புக்கிங் பீரியட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் நான் ஆர்டர் பண்ண கலர் வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த கலர் பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் என்னடா அது கேமராமேனு யாருமே இல்லை எனக்கு, ப்ளஸ் ஃபோன் மட்டும் எப்படா தனிமோ அது கேட்டிங்கன்னா, போன வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ டிஜிஐ வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுக்கு கேமரா பர்சன்லாம் யாரும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்கும் போது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நான் போன வீடியோவில் சொல்ல, பார்ட் 2 நிறைய இதுமாதிரி 2-3 ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. பட் பார்ட் 2ல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ இது என்னென்ன நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபீச்சரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கேன்னா அது ஸ்லோவாக நான் ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்ம கேலிப்ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். அப்போ நான் ஸ்லோ வாக் பண்ணுறதுனால ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் வந்து மோஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஜிஐ கிம்பிள் வந்து யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ அவங்களாம் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், அவங்களாம் போய் ஐ கார்டில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதான சொல்லியிருப்பேன். ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் தான் நான் சொல்லலை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ட் 2 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் என் வண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு போய் நான் எடுக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1. ஸோ வண்டி எடுக்கிற வீடியோ வந்து மோஸ்ட்லி இந்த சண்டே நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த வண்டி கலர்ஸ் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி அதுவும் காட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூக் 125 பற்றி பார்த்துருவோம். டியூக் 125 ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் வந்திருக்கும். நல்லா உங்களுக்கு ஃபோட்டோலேயே பார்த்தா தெரியும். டேங்க் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, அப்புறம் பின்னாடி டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். பட் இப்போ வர டியூக் 125 பார்த்தீங்கன்னா வீல்ஸ் ஆரஞ்சு, பின்னாடி இருக்கிற அந்த டெயில் ஆரஞ்சு, அதுக்கப்புறமா நம்மளோட ஷ்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆக்கிட்டாங்க, டேங்க் பிளாக் கலர் ஆக்கிட்டாங்க. அந்த டியூகே வந்து டபுள் கலர்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. டியூ வந்து அந்த நார்மல் ஷவுட்லேயே இருக்குது, கேஇ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு, அண்ட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு 125 வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் முன்னாடி இருந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டேங்க் வச்சது கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிளாக் கலர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 200 கிட்ட போயிடுவோம். டியூக் 200 பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த 250 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கரண்ட்டாக இருக்குது 250. அதில் இருக்கிற ஷவுட்ஸ் துருக்கி சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த டியூ மட்டும் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கேஇ ஆரேஞ்சில். ஃப்ரண்ட்டு மட்கார்டு வந்து இது வரைக்கும் நம்ம 250லேயே வரல, பிளாக்கில் தான் கொடுப்பாங்க. பட் 200ல் பார்த்தீங்கன்னா அந்த முதலேருந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர், அந்த கிரே கலர் வந்து இப்போது அது 200ல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஆரேஞ்சு இருக்குது பார்த்தீங்களா பைக்கு டியூக் 200, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. பட் ஒயிட் கலர் இருந்தது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த கிரே கலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுலேயும் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் வருது. அப்புறமா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வருது. 125ல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதில் பார்த்தீங்கன்னா சப் ஃப்ரேம் வந்து ஒயிட்டு, ஃப்ரண்ட் ஃப்ரேம் வந்து பிளாக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூக் 250 போயிடுவோம். டியூக் 250ல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த கிரே கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் இது இருக்கும், அது இப்போ பிளாக் ஸ்டிக்கரிங் இருக்கும். அது இல்லை, இப்போ ஆரஞ்ச் ஸ்டிக்கரிங் இருக்குது. அது சில்வர் எபோனின்னு சொல்லிட்டு ஏதோ வந்திருக்கு, அது என்னன்னு தெரில. இப்போ வந்து டார்க் கேல்வானோன்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மட்கார்டு ஆரஞ்சு, சப் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மற்றது எல்லாமே வண்டியில் பிளாக் தான். அலாயிலேருந்து எல்லாமே பிளாக்கில் இருக்குது. பட் எனக்கு அந்த ஆரஞ்சு ஹெட்டும் அந்த மட்கார்டு மட்டும் தனியாக ஒரு மாதிரி, ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பின்னிங் போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது 250. மற்றபடி பழைய இருந்ததே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் புதுசாக மை பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா டியூக் 390ல் வந்து அந்த டார்க் கேல்வானோ கலர். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாமே பிளாக், எவ்ரிதிங் இஸ் பிளாக். ஃப்ரேம் மட்டும் ஆரேஞ்ச் கலரு, மற்றது எல்லாமே வண்டியில் பிளாக்கு. அது கூடவே இன்னொரு கலர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம சூப்பர் டியூக்கில் வந்து பார்த்த மாதிரி ஒரு இது. நல்லா பாருங்கள், சப் ஃப்ரேம் வந்து பிளாக்கு, ஃப்ரேமு பிளாக்கு, ஃப்ரேம் வந்து ஆரேஞ்சு, பின்னாடி டெயில் ஆரேஞ்சு, டேங்க் ஆரேஞ்சு, ஹெட் ஆரேஞ்சு, மட்கார்டு பிளாக்கு. இது கொஞ்சம் கலர்ஸில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்கிற கலரே திருப்பி கொடுத்துருக்குறாங்க, மிக்ஸ் பண்ணி. பட் எனக்கு 390 தான் ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபேவரெட். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அவங்களாம் மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க பிளாக் கலரில். பட் கேடிஎம்மே இப்போ ஃபுல்லாக பிளாக் அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் ஃப்ரேம் மட்டும் ஆரஞ்சில் விட்டுட்டாங்க. அது என்ன ஒன்று பெயிண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மற்றபடி எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா
டார்க் கேல்வேனோ. பேரே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஏறல. மெக்கானிக்கல் சேஞ்சஸ்னால் அதுவும் எதுவும் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக கலர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், புக் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யாரெல்லாம் ஒயிட் கலர் புக் பண்ணிங்களோ 200 அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 250 வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தவங்க அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறமா டியூக் 390 வர அந்த சிங்கிள் சில்வர் கலர் பார்த்திங்கன்னா அதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த 2 கலரில் எதனா தான் வரும்னு நினைக்கிறேன். லக்கு தான், எல்லோரும் மோஸ்ட்லி டார்க் கேல்வன் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் அவ்வளோ இல்லை, சரியில்லை, எனக்கு பிடிக்கல. பட் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இது பர்சனலாக எனக்கு பிடிக்கலன்றதுக்காக மற்றவங்க எல்லாருக்கும் பிடிக்காமல் அர்த்தம் கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் அண்டு இன்றைக்கி நான் என்னோடய பைக் அப்டேட் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்லிடுறேன். நாளைக்கு நான் போய் என் வண்டி எடுக்கிறேன். ஸோ ப்ராபபிளி வீடியோ வந்து நான் சாட்டர்டே இல்லை சண்டே வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ வந்து இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே தான் நான் போட போகிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர். நான் மோஸ்ட்லி 3 இல்லை 4 வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த கிம்பிளை வந்து அது கூடவே சேர்த்து நான் போட்டுருவேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, கிம்பிளுக்கு வந்து சின்னதாக அப்டேட் தான் போதும். அது மட்டும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். உங்களை விட விடைபெறுவது நான் தான் உங்கள் ஹாஸ்டல் பேர். டேக் கேர், பாய்.